பிரைஸ் அல்லாட். இயேசு உயிர் தெழுந்த பிறகு என் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்பதை பார்க்கலாம். யோவான் 20 அதிகாரம் 20-21 இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் பூட்டிய அறையில் இருந்தபோது அவர்கள் நடுவிலே தோன்றி அவங்களுக்கு சமாதானம் என்று கூறி பின்பு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுடைய சுவாசம் ஆதியாகமம் 2:7 நினைவு கூறுகிறது. அங்கு தேவன் ஆதாமுக்கு உயிரை ஊதினார். இங்கு உயிர் தெழுந்த கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனை சுவாசிக்கிறார். அவர்கள் தேவனுடைய புதிய படைப்பின் ஒரு பகுதியாக அடையாளப்படுத்துகிறார். இவ்வாறு செய்வதன் மூலம் இயேசு அவர்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தின் உறுதியையும் ஊழியத்திற்கான அதிகாரத்தையும் ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்கு மாற்றப்பட்ட வாழ்க்கையும் கொடுக்கிறாரு. பரிசுத்தாய் வல்லமுடையும் இயேசுடைய ஊழியத்தை தொடர அவர்கள் ஆவிக்குரிய அதிகாரத்துடன் நியமிக்கப்பட்டனர். இயேசுவின் இழுத்தெழுந்து பிறகு 50 நாட்களுக்கு பிறகு நடக்கவிருக்கும் பெந்தகோஸ்தே நாளில் வந்த பரிசுத்த ஆவியின் முழுமையான வெளிப்பாடு அல்ல இது. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதின பிறகு இயேசு இவ்வாறு சொல்றாரு, எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறுகிறாரு. சீஷர்கள் சுவிசேஷத்தின் மூலம் தேவனுடைய மன்னிப்பை அறிவிக்க வேண்டும். சீஷர்கள் அதற்கு பிறகு திருச்சபை மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிப்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்க அதிகாரம் பெற்றவர்கள். யாராவது சுவிசேஷத்தை பெற்றால் உங்கள் பாவங்கள் கிறிஸ்துவுக்கள் மன்னிக்கப்படுது என்று சொல்லலாம். யாராவது அவர் நிராகரித்தால் அவர்கள் எச்சரித்து நீங்கள் உங்கள் பாவத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று கூறலாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த பெயரில் பாவத்தை மன்னிக்கவில்லை, ஆனால் இயேசுவின் தூதர்களாக செயல்படுகிறார்கள். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:20 ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தேவன் நமக்கு ஒப்புவித்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். எனவே திருச்சபை மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பை அறிவிக்கிறது மற்றும் மனம் திரும்பாதவர்களை எச்சரிக்கிறது. இது மன்னிப்பை அறிவிப்பதை பற்றியது மாறாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை தீர்மானிப்பது அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட பாவ இருளில் இருக்கும் மக்களுக்கு மன்னிப்பை அறிவிப்போமாக. ஆமென்.